ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். நம்மளோட வாழ்க்கையில இப்போ கிரெடிட் கார்டு ஒரு முக்கியமான பார்ட் ஆயிடுச்சு. ஆனா பல பேருக்கு இதை பத்தின ஃபுல் கிளாரிட்டி வந்து கிடையாது. கிரெடிட் கார்டுனா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாரோ பண்ற கார்டு தான். நீங்க பேங்க் கிட்ட இருந்து அட்வான்ஸா மணி யூஸ் பண்ணீங்கன்னா பிறகு அதை லேட்டரா பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உடனே நீங்க பேங்க்குக்கு பே பண்ணணும். நீங்க அந்த பேங்க்குக்கு லேட்டரா செட்டில் பண்ணலாம். கிரெடிட் கார்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு லிமிட் வந்து இருக்கும். அதுதான் நீங்க மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட். மந்த் முடிஞ்சதுமே பேங்க் உங்களுக்கு வந்து பில் அனுப்புவாங்க. இதுல 2 ஆப்ஷன் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணணும். ஆனா, மினிமம் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா, மீதி அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் கண்டிப்பா வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹைங்க. சுமார் ஒரு 30% அண்ட் 40% வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருக்கும். அதனால நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்றது தான் பெஸ்ட். இதோடைய அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் இல்லாமல நீங்க ஷாப்பிங் செய்யலாம். ஆன்லைன் ஆஃபர் அண்ட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். எமர்ஜென்சி டைம்ல கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணணும். இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக இன்ட்ரெஸ்ட் தாங்க. அதிக செலவு செய்யணும்னு உங்களுக்கு டெம்டேஷன் கூட வரும். லேட் பேமெண்ட்டுக்கு பெனால்ட்டி இருக்கும். ராங்கா நீங்க கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ஸ்கோர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் டேமேஜ் ஆகும். ஸ்மார்ட் டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு பில் வந்த உடனே ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்க பே பண்ணிடுங்க. லிமிட்டுக்கு 30-40% மேல யூஸ் பண்ணாதீங்க. டியூ டேட்டை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அன்னெசரியா கார்டை ஸ்வைப் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிமிட்க்கு உட்பட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிரெடிட் லிமிட் வந்து 50,000 அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா, அதுல ஒரு 30-40% மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு 50,000 இருந்ததுன்னா 15,000, 20,000 அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கிரெடிட் கார்டுல இம்ப்ரூவ் ஆகும். ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. டெப்ட் தான் ஆகாது. ஓகேவா? டியூ டேட் வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் வந்து லேட் ஆனாலும் ஃபைன் கண்டிப்பா வரும். கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு குறையும். ஆட்டோ பே செட் பண்ணிட்டா உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு ரொம்பவே சேஃப்ங்க. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆஃபர் இருக்குன்னு சொல்லி அன்னெசரியா வாங்காதீங்க. அப்புறம் நீங்க நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு அதை நீங்க ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இதுல இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கவனமா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதாவது பிக் பர்ச்சேஸா நீங்க பண்ணும்போது இஎம்ஐ வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கு. கேஷ் வித்ட்ரால் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ ஏடிஎம்ல வந்து நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வருங்க. மந்த்லி பில் வந்து நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ராட் டிரான்சாக்ஷன் வந்து நீங்க இதால செக் பண்ணிக்கணும். அதுக்காண்டி நீங்க எஸ்எம்எஸ்க்கு வந்து ஒரு அலர்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரீபே பண்ண முடியுமான்னு யோசிங்க. கடைசியா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து நல்லதுதான். ஆனா அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டுங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ராங்கா யூஸ் பண்ணினீங்கன்னா அது டெப்ட் ட்ராப் தாங்க ஆகிரும். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் ஸ்மார்ட்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப். கேர்லெஸ்ஸா நீங்க யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு பத்தின ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலும் இத பத்தின எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஸ் வீடியோவுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.